அனைவருக்கும் வணக்கம். மருத்துவ குறிப்புகள் சிலவற்றை சொல்கிறேன், கேட்டு பயனடைங்க. நம்ம தசை பிடிக்குதுன்றாங்க. தசை பிடிப்புக்கு முந்திரி பருப்பு அடிக்கடி சாப்பிடுங்க. ஓரளவுக்கு தசை பிடிப்பு சரியாகும், கண் வலி சரியாகும், தலைவலி ஒற்றை தலைவலியும் சரியாகும். அதே போல் ஒரு வெற்றிலை எடுத்துக்கங்க. அந்த வெற்றிலையில் 1/4 ஸ்பூன் பெருங்காயம், வெற்றிலை காம்பை கிள்ளிடுங்க. 1/4 ஸ்பூன் பெருங்காயம் போட்டு மடித்து மென்று சாப்பிடுங்க. மென்று சாப்பிட்டு ஒரு டம்ளர் சுடு தண்ணி குடிங்க. எப்பேற்பட்ட தசை பிடிப்பு சரியாகிடும். அதே போல் ஒரு டம்ளர் பாலில் ஒரு 4 பூண்டு பல்லை போட்டு கொதிக்க வச்சு, பால் சூடு ஆக்கி கொதிக்க வச்சு அந்த பூண்டையும் சாப்பிடுங்க, பாலும் குடிச்சுடுங்க. தசைப்பிடிப்பு, முதுகு கை கால் வலி சரியாகிடும். அதே போல் கிட்னி ஃபெயிலியர்னால் டயாலிசிஸ் பண்ணுவாங்க, பண்ணிவிட்டும் கிட்னி செயலிழந்துச்சுன்னுவாங்க. அவங்களாம் என்ன பண்ணணுன்னா, சஞ்சீவி இலை அல்லது பூ இது ரெண்டையும் இதில் பொடியாகி காய வச்சு பொடியாக்கி தேனில் கலந்து சாப்பிட்டு எப்பேற்பட்ட கிட்னியும் செயலிழந்தது இயங்க ஆரம்பிச்சிடும். அதே போல் சுரக்காயினுடைய ஓட்டை காய வச்சு எரித்து சாம்பலாக்கி அந்த சாம்பலை காலை மாலை இருவேளை மோரில் கலந்து குடிச்சிங்கன்னா எப்பேற்பட்ட கிட்னி செயலிழந்து இயங்க ஆரம்பிச்சிடும். அதே போல் ஒரு 10 சுண்டைக்காய் எடுத்துக்கோங்க, 2 வெட்டிடுங்க. ஒரு 1/4 லிட்டரு மோர் எடுத்துக்கங்க. கலந்து ரெண்டையும் நைட்டில் ஓவர் நைட் வச்சுட்டு காலையில் வச்சு மிக்சியில் அடித்து குடிச்சுடுவாங்க. எப்பேற்பட்ட கல்லும் கரைஞ்சிடும், இதய நோய் வராது, கேன்சர் வராது. அதே போல் கரணக்கிழங்கு வாரத்தில் 3 நாட்கள் சமைச்சு சாப்பிட்டு மூல நோய் குணமாகும், இதய நோய்கள் வராது, கேன்சர் வராது. அதுமாதிரி ஆயுள் காலம் நிறையா அதிகரிக்கிறது, மாரடைப்பும் வர வாய்ப்பு கம்மி. சுகர் பேஷண்ட்டுக்கு கால் எரிச்சல் இருக்கும், பாதை எரிச்சல் இருக்கும், வாந்தி மயக்கம் இருக்கும், டயர்ட்னஸ் சோர்வுலாம் இருக்கும். இவங்கெல்லாம் ஒரு 5 குப்பைமேனி இலை எடுத்துங்க, 1/4 பவுண்டு கருஞ்சீரகம் எடுத்துங்க. ரெண்டையும் மென்று சாப்பிட்டு ஒரு டம்ளர் சுடு தண்ணி குடிங்க காலையில் வெறும் வயிற்றில். எப்பேற்பட்ட பாதை எரிச்சலும் சரியாயிடும். அதே போல் ஒரு இளநீ எடுத்துக்கங்க, கண்ணை திறந்துங்க, மேலே வெட்டிட்டு அதில் 1 ஸ்பூன் தேட்டங்கொட்டை பவுட்ரு போட்டு மூடி வச்சுருங்க ஓவர் நைட்டு. காலையில் எழுந்துச்சி வெறும் வயிற்றில் குடிங்க. கால் எரிச்சல், பாதை எரிச்சல் எல்லாமே சரியாகிடும். கை கால் வலி, வாந்தி மயக்கம் எல்லாமே சரியாகிவிடும். அதே போல் நம்ம தேன் நல்ல தேன் இருந்து கண்டுபிடிக்கிறதுனா ஒரு கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கங்க. ஒரு கண்ணாடி டம்ளர் தண்ணி 1 டம்ளர் எடுத்துக்கங்க. தேனை எடுத்து ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்து போடுங்க. அந்த தண்ணியில் அடியில் போய் தேன் நின்றுடும். கலப்பட தேன் நல்ல தேன்னா. கெட்ட தேன்னா, கலப்பட தேன்னா தண்ணியில் கரையும். அப்போ கண்டுபிடிச்சிடுவோம் நல்ல தேன் இது, கெட்ட தேன் இதுன்னு. அதே போல் நம்ம வாழைப்பழம் பழுக்க வைக்கிறாங்க ஸ்ப்ரே அடித்து. அது காம்பு பச்சையாகவே இருக்கும். நல்ல வாழைப்பழம்னா நார்மலாக பழுக்க வச்சது. ஸ்ப்ரே அடித்து கெமிக்கல் போட்டு பழுக்க வைக்கிறது நம்ம காம்பும் பஞ்சலாக இருக்கும், கண்டுபிடிச்சிக்கலாம். அதே போல் குடி தண்ணீரில் அந்த காலத்தில் குடி தண்ணீர் கெடாமல் இருக்கிறதுக்காக நாவை கட்டை ஒரு துண்டை வெட்டி போடுங்க. எவ்வளோ நாளும் தண்ணி கெடாது. அதேபோல் நெல்லிக்காய் 2 வெட்டி போடுங்க, தண்ணி கெடாமல் இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள். இன்னும் சில மருத்துவ குறிப்புகளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.